விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025 19வது போட்டி மும்பை இந்தியன்ஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீமுக்கும் இது முக்கியமான போட்டி. ஏற்கனவே குவாலிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச இந்த இடத்துல என்ன முக்கியமான போட்டி அப்படின்னு கேட்டால் டாப் ஸ்பாட்டுக்கு யார் போக போகிறா. மும்பை இந்தியன்ஸ் இப்போதைக்கு நம்பர் 3 ஸ்பாட்டில் இருக்காங்க. ரன் ரேட் அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லா டீம்ஸும் ஒரே அளவுக்கு தான் இருக்காங்க. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்களோட போட்டிகள்லாம் முடிஞ்சிருச்சு. குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு இந்த போட்டி மட்டும் எஞ்சி இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டி இது இல்லாமல் ஒரு போட்டி ஆர்சிபிக்கு அகென்ஸ்டாக விளையாட வேண்டியது இருக்குது. இதுதான் இங்கே. அதில் மும்பை இந்தியன்ஸ் இது ரெண்டு போட்டியிலையும் ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் ஸ்பாட்டை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. அதில் பிரச்சனையே இல்லை. ஒரு போட்டியில் ஜெயிச்சு ஒரு போட்டியில் தோத்தா கூட வாய்ப்பு இருக்குது. பட் ரன் ரேட் அடிப்படையில் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல ரன் ரேட்டில் ஒரு போட்டியில் ஜெயிச்சா கூட அவங்களால போக முடியும். குஜராத் ஜெயண்ட்ஸ் இந்த போட்டியில் பெரிய ரன் ரேட் அடிப்படையில் ஓரளவுக்கு பெட்டர் ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சாங்கன்னா ஓவர் ஈஸி அவங்க மேலே போக முடியும். அப்போ அவங்களுக்கும் டாப் ஸ்பாட் பொசிஷன் இருக்குது. இல்லை இந்த போட்டியில் குஜராத் ஜெயண்ட்ஸ் ஜெயிச்சாங்க, ஆனால் அந்தளவுக்கு பெருசாலாம் ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிக்கல அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸே தொடருவாங்க டாப் ஸ்பாட்டில். மும்பை இந்தியன்ஸ் அடுத்த போட்டியில் பெரிய அளவில் ஜெயிக்கிறது இல்லை தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெல்லியே அந்த டாப் ஸ்பாட்டில் இருக்கும். இதுதான் இந்த ஓவரால் சினாரியோ. மைண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த போட்டி இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபட்டு இந்த சீரியஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப க்ளோஸாக வந்துகிட்டு இருக்கும். இந்த டைமில் மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஹெவி இன்வெஸ்டருக்கு நல்ல வாய்ப்பு. அண்ட் XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த சீரீஸில் பிரபோனில் முதல் போட்டி. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு. March 10 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 போட்டியில் 4 பேட் ஃபஸ்ட்டு 7 சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த சீரியஸ் முழுமையாகவே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் எல்லாமே சேஸ் பண்ண தான் பார்த்துருக்காங்க. இங்கேயுமே அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக், சூப்பரான பேட்டிங் ட்ராக், டியூ ஃபேக்டர் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கனால கண்டிப்பாக சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெரிய அளவு ரன்ஸ் இருந்தால் மட்டுமே செகண்ட் ஹாஃபில் டவுன் பண்ண முடியும். அதர்வைஸ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு சேஸ் பண்ணுற டீம் வெற்றி அப்படிங்கிறது தான். 165 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 6 விக்கெட், சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விழுந்திருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஹை அண்ட் லோ ஸ்கோர்ஸும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே லோவே 131 அப்படிங்கும்போது விமன் கிரிக்கெட்டில் லோ 131ங்கும்போது கண்டிப்பாக டீசெண்டான ட்ராக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி ஹை ஸ்கோரிங் 223 இங்கே தான் இருந்திருக்கு. இந்த சீரியஸில் அது முறியடிக்கப்பட்டிருக்கு 225 அப்படிங்கிறது போன போட்டியில் நடந்தது ஞாபகம் இருக்கும். 150க்கு பிலோவா 4 டைம்ஸு அண்டு மீடியம் ஸ்கோர்ஸ் 5 டைம்ஸும் 190க்கு எபோவா 2 டைம்ஸு. ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். கடந்த 2 போட்டி போன சீசனில் லோ ஸ்கோரில் இருந்தது. அதுக்கு முன்னாடி 178 188 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மீடியம் ஸ்கோர்ஸு அண்டு ஹை ஸ்கோரான 201 இப்படிலாம் இருந்திருக்கு. ஓவராலாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பெரிய ஸ்கோரிங் பேஸில் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல்லாக இருக்கட்டும் WPLலாக இருக்கட்டும் இந்த ஸ்கோர் பேஸில் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறதை பார்க்குறதுனால ஹை ஸ்கோரிங் கேம் எதிர்பார்த்தே போகலாம். மும்பை இந்தியன்ஸு பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு ஸ்பாட்டை தான் சின்னதாக மாற்றுறாங்க. சிசோடியா இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போகலாம். சின்னிமணி கலிட்டா தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அப்படி எதுவும் யோசிக்கிறாங்களா? கீர்த்தனாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா? அதெல்லாம் பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான். அதர்வைஸ் அதையில் அவனோட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேத்யூஸ் எமிலிக்கர் ஓப்பன் பண்ணாங்க. போன போட்டியில் யாஸ்டிகா பட்டியை ஓப்பன் பண்ண வைக்கல. அண்டர்ஸ்டாண்டபிளாக அங்கே ஓப்பனர்ஸ் பெட்டராக இருந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபார்மில் இருக்கிற பிளேயரை ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும். அதே நேரத்தில் இன்னொரு ஆங்கிளில் யாஸ்டிகா பட்டி அவ்வளோ ஃபார்மில் இல்லை. எமிலிக்கர் இந்த சீரியஸில் ஸ்கோர் பண்ணலை. ஒரு ஸ்வாப் பண்ணலாங்கிறதுக்காக நம்பர் 1 ஸ்பாட்டும் நம்பர் 5 ஸ்பாட்டும் ஸ்வாப் ஆச்சு. மறுபடியும் இது மாறவும் செய்யலாம். யாஸ்டிகா பட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிலிக்கர் நம்பர் 5 வருவாங்களா இது பார்க்கணும். அண்ட் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் ஓப்பன் பண்ண வைக்கலாங்கிற ஆங்கிள் அப்படி யோசிக்கலாம். பவர் பிளே யூட்டிலைசேஷன் நிறைய நேரங்கள் அப்படி இருக்கும்போது இருக்கும். இந்த ஆங்கிள் ஆன் டைமில் பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி எமிலிக்கரை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேத்யூஸும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக ஸ்டார்ட் பண்ணாங்க பேட்டிங் பேஸில். போலிங்கில் நல்லா இருந்தாலும் மறுபடியும் நல்லா பேட் பண்ண வாய்ப்பு. நடுவில் சீவர் பண்ணிட்டு இந்த சீசனில் பெஸ்ட் பேட்டராக மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்காங்க. சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. கன்சிஸ்டண்டாக பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் பவுலிங் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஹர்மன் பிரீத் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆனால் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. யாஸ்டிகா பாட்டியா கண்டிப்பாக மிடில் பேஸில் ஓரளவுக்கு விளையாடுவாங்க. ஃபினிஷிங் பேஸில் யோசிக்கிறாங்க. கமலினி, அமன்ஜோத், சஜனா எல்லாருமே ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டு. யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சன்ஸ்கிரிட்டி குப்தா பிரேக் சில நேரங்களில் டீசென்ட் ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஓவர் பேஸில் நிறைய கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேள்வி. அதே தான் சிசோடியா சைடும் சொல்லணும். இஸ்மாயிலோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேட்சிங் பொசிஷன் நிற்கிறாங்க. இது பாசிட்டிவாக பார்க்கணும்.
குஜராத் ஜியன்ஸு. இந்த டீமுக்கு தர்த் மூனி ஹேமலதா ஓப்பன் பண்ணுறாங்க. ஹேமலதா ஓப்பனிங் அந்தளவுக்கு கிரேட்டாலாம் இல்லை. அவங்க எந்த ஸ்பாட்டுக்கு வந்தாலும் பெரிய லெவலில் அவுட்புட் கொடுக்கல. அதனால் ஹலிண்டியோலே ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஹேமலதாவை வெளியில் தள்ளவும் செய்யலாம். இல்லை லிச்ஃபீல்டை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் லிச்ஃபீல்டை ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஹேமலதாவை நம்ம 5க்கு கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி எப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எமிலி கேர் அண்ட் யாஸ்டிகா பட்டியா பண்ணாங்களோ அதே மாதிரி குஜராத் ஜியன்ஸு ஹேமலதா அண்ட் லிச்ஃபீல்டை பண்ணலாம். நல்ல முடிவாக கூட இருக்கும். ஏன்னா லிச்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டெல்லாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. குறிப்பாக லிச்ஃபீல்டு மூனி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இடத்துல இது நல்லாவே இருக்கும். பண்ணுவாங்களா பார்க்கணும். ஹர்லிண்டியோர் டீசெண்டான ஹிட்டிங் போன போட்டியில் அவங்களோட ஷோ பண்ணாங்க. ஆரம்பத்தில் அண்டர் ரேட்டடாக இந்த டீம் எடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்பர் 7 நம்பர் 8 பொசிஷனில் இறக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் இருந்தது. அங்கேயுமே நல்லா விளையாண்டதுனால தான் மேலே அனுப்புனாங்க. மேலே அனுப்புறது அது சக்ஸஸ் கிடச்சிது. அது ஒரு வகையில் தொடர்றாங்க. கார்ட்னர், லிச்ஃபீல்டு, டோட்டின் 3 பேருமே சூப்பர் பிளேயர்ஸு. பெரிய இன்னிங்ஸ் லிச்ஃபீல்டால் கொடுக்க முடியும். பார்க்கலாம். அவங்க லேட்டாக வரதுனால பெருசாக பார்க்க முடியல. கார்ட்னரோட அந்த ஃபார்ம் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. டோட்டினோட பவுலிங் இந்த வேரியேஷன் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. நியூ பாலில் வீசுகிறாங்க அண்ட் லேட்டர் ஓவரில் வேரியேஷன் ஷோ பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த ஃபுல்மாலியோட பேட்டிங் டிஸ்பிளே ரீசெண்டாக இருந்ததை பார்த்தோம். பட் ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஆரம்ப போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்கல. காஸ்பிக் கௌதம், தனுஜா கன்வர், மேக்னா, பிரியா மிஸ்ரா இவங்கெல்லாம் சில போட்டிகளில் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. காஸ்பிக் கௌதம் இந்த சீசனோட பெஸ்ட் ஃபைண்ட் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுறாங்க. தனுஜா கன்வர் போன சீசனில் என்ன மாதிரி அவுட்புட்ஸை கொடுத்தாங்க, இந்த சீசனில் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாங்க. மேக்னா போன போட்டியில் 3 விக்கெட் ஹால் நல்ல பவுலிங் கொடுத்தாங்க. பிரியா மிஸ்ரா ஆரம்ப போட்டிகளில் நல்லா பண்ணாங்க. குறிப்பாக டியூ ஃபேக்டர் இருக்கிற அந்த மாதிரி இடத்துல ரெஸ்பினர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது செகண்ட் பவுலிங் ஆகிருக்கிற பட்சத்தில் பிரியா மிஸ்ராவுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும்னு தோணுது. மும்பை, குஜராத் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக மும்பை ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குஜராத்னு பார்க்கும்போது ஈக்குவலாக இப்போ ரீசெண்டாக ஸ்கோர் பேஸில் நிறைய பண்ணுறதை பார்க்குறோம். அந்த இடத்துல ஓகே. மிடில் பேஜில் லிச்ஃபீல்டு, கார்ட்னர் அண்ட் டோட்டின் இவங்க 3 பேர் இருக்காங்க. டாப் ஆர்டரில் மூனியோட ஃபார்ம் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஹலிண்டியோல் லோக்கல் டேலண்ட், அது இன்டர்நேஷ்னல் தான் இருந்தால் கூட இந்தியன் டேலண்ட் அப்படின்ற வகையில் டாப் ஆர்டரில் அவங்களும் இருக்காங்க. அண்டு பவுலிங் பேஸில் காஸ்பிக் கௌதம், தனுஜா கன்வர், பிரியா மிஸ்ரா இவங்களும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கம்ப்ளீட் யூனிட்டாக குஜராத் ஜென்ஸும் இப்போ தெரியுறாங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த டாப் 5 நல்லா இருக்க ஒரு விஷயம். அது இல்லாமல் மிடில் பேஜில் கமலினி, அமன்ஜோத், சஜனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இஸ்மாயிலோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது மும்பை கண்டிப்பாக பெட்டர் சைடாக இருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஹர்மன்பிரீத் கௌரோட லீடிங். ஸோ அந்த லீடர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டாக கார்ட்னர்ட்ட இல்லை. ஏன்னா கார்ட்னரை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறு செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபீல்ட் செட்டிலாக இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது கார்ட்னர். அதை மட்டும் அட்வான்டேஜ் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் உமன் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்டில் இன்னொன்று யோசிக்கணும். பிரபோன் ஸ்டேடியத்தில் நடக்குது. இது வரைக்கும் ஹோம் டீமுக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்து ஓவராலாக அந்த சீரியஸ் கொடுக்கல. பிரபோன் வந்து மும்பையோட ஹோம் டீமு. ஆனால் அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குங்கிற மாதிரி ஆங்கிளில் யோசிக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு இடத்துல மணி பயங்கரமாக இருக்குது. டியூ ஃபேக்டர் இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஒருவேளை குஜராத் ஜெயின்ஸ் சேஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அதனால் குஜராத் ஜெயின்ஸுக்கு அப்போ வாய்ப்பு இருக்கும். மும்பை பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னா கூட மேத்யூஸ் கேர், நடலி சீவர்பண்ட் அண்டு சப்னின் இஸ்மாயில் இவங்க 4 ஓவர்ஸ் போட்டுறாங்க. அதை மீறி இருக்கிற ஓவர்ஸ் தான் மற்ற பவுலர்ஸ் வீசுகிறாங்க. இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் ஹெவி இல்லை. கார்ட்னர், டோட்டின்னு, தனுஜா கன்வர் அண்ட் காஸ்பிக் கௌதம் மோஸ்ட்லி வீசிடுறாங்க. இந்த மேக்னா கொஞ்சம் அதிகமாக வீசுகிறாங்களோ அப்படின்னு பார்க்குறது தான் இருக்குது. இந்த ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ் சைடே அதிகமாக போகலாம். இப்போ பிரியா மிஸ்ராவோட ஓவர் குறையலாம், தனுஜா கன்வரோட ஓவர் கூட குறையலாம். பட் பிரியா மிஸ்ரா செகண்ட் ஹாஃப் தான் போல் பண்ணாங்க. அதை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. அண்டு ஸ்லாக் ஓவரில் சீவர் பண்ணிட்டு அண்ட் சப்னின் இஸ்மாயில் இருக்க வாய்ப்புங்க. கார்ட்னர், டோட்டின் மோஸ்ட்லி. பட் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் மற்றபடி பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்கள கார்ட்னர், டோட்டின் ஏர்லியாக கூட முடிச்சிடலாம். மும்பை இந்தியன்ஸு பயங்கரமாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது இந்த 2 டீம் கடையில் குஜராத் ஜெயின்ஸ் வந்து இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை அப்படின்றதுக்கு இங்கே மிஸ்டேக்காக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, சேஸ் பண்ணாலும் சரி, அவங்க தான் டாப்பில் இருந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸு ரீசன்ட் போட்டிகளில் ஒரு போட்டி அகேன்ஸ்ட் டெல்லி தோத்தாங்க. அதர்வைஸ் அவங்களோட வின் பயங்கரமாக இருந்திருக்கு. குஜராத் ஜெயின்ஸு ரீசன்ட் 3 மேட்சஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால கண்டிப்பாக அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாங்க. பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் ஃபேக்ட்டு. கடந்த 5 போட்டிகள் பார்க்கும்போது மும்பை
மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் குஜராத் ஜெயின்ஸு. இந்த போட்டியில் மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். ஹாலி மேத்யூஸு, எமிலிக்கர், மூனி, சீவர் பிரண்ட், ஹர்லின் டியூர், ஹர்மன் பிரீத், கார்னர், இவங்க எல்லாருமே இன்டர்நேஷ்னல்ஸ். ஸோ கண்டிப்பாக குவாலிட்டி வச்சுருக்காங்க. அதில் மேத்யூஸோட பவுலிங்கும் இருக்குது, சீவர் பிரண்டோட பவுலிங் இருக்குது, அண்ட் கார்னரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக பயங்கரமாக இருக்குது. யாஸ்டிகா பாட்டியா பாசிபிளாக ஓப்பன் பண்ண வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். இருந்தால் கூட அவங்களுமே இந்த கேமுக்குள்ளே வருவாங்க. மிடில் பேஸில் ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லை, குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது, அதையுமே பார்க்கணும். லிச்ஃபீல்டு, டோட்டின்னு, இங்கே 2 ஓவர்சீஸு. கண்டிப்பாக லிச்ஃபீல்டு மேலே வரதுக்கு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இந்த போட்டியில் ஹேம்லதாக்கு பதிலாக ஓப்பன் பண்ண வைக்கலாம், இல்லை ஹர்லின்டியோவில் ஓப்பன் பண்ண வச்சு லிச்ஃபீல்டை 1-down அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கும் கொண்டு வரலாம். இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. டோட்டின் கண்டிப்பாக நியூ பாலில் நல்லா பண்ணுறாங்க, அண்ட் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நல்லா பண்ணுறாங்க பேட்டிங்கில், அண்ட் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல பவுலிங்லேயும் சூப்பராக பண்ணுறாங்க. கஸ்வி கௌதம் எண்டோரில் சில நேரங்களில் வீசுறதுனால அந்த இடத்துல குவாலிட்டி அவுட்புட் கொடுக்க முடியும். தனுஜா கன்வர், சப்னின் இஸ்மாயில், மேக்னா இவங்களும் ஒரு சில இடங்களில் கேமுக்குள்ளே வரலாம். தனுஜாவுக்கு பதிலாக பிரியா மிஸ்ராவையும் கொஞ்சம் யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன ரீசனில் பிக் பேஸில் தயான் ஹேம்லதா, லிச்ஃபீல்டு, மேக்னா அண்ட் பிரியா மிஸ்ரா உங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஹேம்லதா ஓப்பன் பண்ணாங்கன்னா 1 செகண்ட் ஒரு சில இடங்களில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம். ஈவன் லேட்டாக வந்தால் கூட கொஞ்சம் குயிக்காக ஆடலாம். குயிக்காக ஆட போய் தான் இந்த சீரியஸில் அவங்க ஃபெயிலியர் ஆகிருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து விளாண்டாங்கன்னா பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். ஏன்னா இன்டர்நேஷ்னலில் பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்காங்க ஒரு சில போட்டிகளில். ஸோ அங்கே பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி டொமஸ்டிக் இடத்துல கூட கொடுக்க முடியல, குறிப்பாக டொமஸ்டிக் பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக கூட கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக டவுனாக தான் யோசிக்கப்படுது அகெயின்ஸ்ட் ஹேமலதா. அண்ட் இங்கே போப் லிச்ஃபீல்டு பார்க்கலாம், ஓப்பன் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு. அண்ட் இதில் நம்பர் 4 நம்பர் 5 வந்தால் கூட அவுட்புட்டை கொடுக்க முடியும். மேக்னா அண்ட் பிரியா மிஸ்ரா பவுலிங் பேஸில் கண்டிப்பாக நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். குறிப்பாக பிரியா மிஸ்ரா ரீசெண்டாக இந்தியாவுக்காக விளையாடும்போது பெரிய அவுட்புட்ஸை அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. ஒரு சில இடங்களில் யோசிச்சு பார்க்கலாம். ஹாலி மேத்யூஸு, சீவர் பிரண்ட் அண்ட் கார்னரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக எமிலிக்கர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸு. பெர்த் மோனி அண்ட் டோட்டின் இவங்களும் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்க. அதில் பெர்த் மோனி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய நேரங்களில் முதல் போட்டி பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படிங்கிற வகையில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. முதல் போட்டி வதோதராவில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நல்லா சக்ஸஸ் பண்ணாங்க. ரீசெண்டாக லக்னோவில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அவங்களோட சக்ஸஸ் நல்லா இருந்தது. இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும்போது பெர்த் மோனி கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கலாம். டோட்டின் டீசெண்டான பிளேயர், நல்ல அவுட்புட் கொடுக்குறாங்க பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும். அண்ட் எண்ட் ஓவரில் 2 விக்கெட் 3 விக்கெட் மாதிரி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் சைடாக முடியும். டீம் பெர்த் மோனி செலக்ட் பண்ணிக்கலாம். யாஸ்டிகா ஒரு சில இடங்களில் பிக் பண்ண பாருங்கள். அவங்க அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, லேட்டாகவும் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹர்மன் பிரீத், ஹர்லின் டியூர், லிச்ஃபீல்டை யோசிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் ஹர்லின் டியூர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லக்னோவில் ஓப்பன் பண்ணுறவங்க பெஸ்ட்டாக பண்ண முடியும். பட் மும்பையில் பிரபோன் ஸ்டேடியத்தில் ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், அந்த இடத்துல மாட்டிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹர்லின் டியூர் ஓப்பன் பண்ண வச்சா கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ண பாருங்கள். மிடில் பேஸ் லேட்டர் பேஸில் இருக்க பிளேயர்ஸ் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். கார்னர், சீவர், டோட்டினு, மேத்யூஸு, எமிலிக்கர், அமன்ஜோத்கர் ஒரு சில இடங்களில் பிக் பண்ண பாருங்கள். இஸ்மாயில், கஸ்வி கௌதம், தனுஜா கன்வர். தனுஜா கன்வருக்கு பதிலாக யோசிச்சு மேக்னாவை யோசிக்கலாம், பிரியா மிஸ்ராவை யோசிக்கலாம். மேக்னா போன போட்டியில் இருந்த கான்ஃபிடென்ட் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும், அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். கேப்டன் சீவர் நல்ல சாய்ஸு. ஆப்வியஸாக 1-down இந்த மாதிரி பேட்டர் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அந்த வகையிலையும். அண்டு கார்னர் வைஸ் கேப்டன். இன்னிங்ஸ் பில்டிங்கிற இடத்துல மேத்யூஸ் ஒரு சில இடங்களில் இருக்காங்க, இருந்தாலும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால மிடில் பேஸில் இருக்கிற பேட்டர் இந்த போட்டிக்கு பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்கங்கிறாங்கல்ல, நான் வந்துட்டு கார்னர் சைடு போயிருக்கேன். டோட்டின் டீசன்ட் சாய்ஸு. ஸோ அதே நேரத்தில் சேஸ் பண்ணுற டீம்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது ஒரு சில இடங்களில் வைஸ் சாய்ஸாக இருக்கலாம். பாருங்கள் டீமு, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.